வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள் இப்பொழுது வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5340 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிப்பது நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமம். சரிங்களா? நமது ஜோதிட நிகழ்ச்சியை யூடியூப் நிறுவனம் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு கொண்டு இன்றைக்கி காட்டியிருக்குங்க. 51,000 பேருக்கு காட்டினதில் ஏன் பார்க்குறாங்க, ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறதில்ல, அது என்னன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணங்கிறது தான் புரிய முடியல. அது அதில் என்ன லாபம் நஷ்டமா என்னென்னு ஒன்றுமே புரிய முடியல, விளக்கம் தெரியல எனக்கு. சரிங்களா? சரி, நம்மளுடைய சொல்ல வந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டா சரின்னு பார்த்தா அதுலேயும் ஒரு கமெண்ட்ஸில் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி கூட ரெண்டு பேர் தான் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். ஆனால் முடிந்தவரை நீங்களும் பேசணும். நான் பேசுகிறது மாதிரி நீங்களும் பேசினா தான் நல்லாயிருக்கும். ஐயா நல்லா இருக்குது இல்லைங்க, உங்களுடைய இது நல்லா இல்லை, உங்களுடைய தகவல்கள் எங்களுக்கு பலனளிக்கலை அப்படின்னு கூட சொல்லுங்கள், தவறு இல்லை. எதை சொன்னாலும் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். சொன்னால் என்ன நான் மாற்றிக்கலாமா, இல்லை வேறு என்ன செய்யலாம்ங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்கள், இல்லை என்ன செய்யணுங்கிறத ஒரு புரிதல் இருக்கும், ஒருவருக்கு ஒரு புரிதல் இருக்கும். அப்போ தான் நன்மையாக இருக்கும். சரிங்களா? சரிங்க, வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலனை பார்க்கலாங்களா? மேஷராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன் ஃபஸ்ட்டு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இளைய சகோதரன் சகோதரியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை பற்றி இன்றைக்கி நீங்கள் கலந்தாலோசிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட பொறுப்பு இன்னும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பா இவ்வளோ பிரச்சனையான்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதிலே இருந்த குழப்பங்கள் மாறி தெளிவு ஏற்படும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு போயிடுச்சேன்னு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கல்ல, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசி. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் ஊதா நிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனை உதயமாகும், அதனால் நன்மை ஏற்படுங்க உங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புத்தி கூர்மை விவேகம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுங்க. சில முடிவுகள் எடுக்கும்போது தீர்க்க ஆராய்ந்து எடுப்பதை விட சிந்தித்து செயல்படுங்க. ஆமாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக நுட்பங்கள் தெரிய வரும். கடகராசி. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான நிறம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு புரிதல், அதாவது இன்னது செஞ்சால் இன்னது நடக்கும்ங்கிறத பற்றி தெரியாமல் இருந்த உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும் சில விஷயங்கள். புதிய செய்தியல்ல, பழைய செய்தியே ஒன்ஸ் மோர் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
குடும்பமே உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஆமாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண உதவி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசுலேருந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசி. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது இருந்த எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் மாறி ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசி. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய உதவி, தகப்பனாருடைய உதவியும் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்தவர்களின் ஆலோசனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்னைக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்களை யாரிடமும் இன்னைக்கு வச்சுக்காதீங்க, தவிர்த்துருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு கதவு தட்ட உங்களை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மன தைரியத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். விருட்சக ராசி. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வண்டி வாகனங்களில் அவசியம் கவனமாக செல்லணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி. தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்த ஃபினான்ஸ் விஷயத்தில் இருந்த நெருக்கடி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு லாபத்தை அள்ளி பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை இன்னைக்கு கற்றுப்பீங்க. மகர ராசி. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களிலே புதிய தேடல் ஆரம்பமாகும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பு பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கும்பராசி. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இன்று வளர்ச்சியை நோக்கி பிரதிபலிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீன ராசி. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது இருந்த விமர்சனம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன பாக்கியம் பண வரவு ரெண்டுமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.